வணக்கம், வெல்கம் டு TastyTawa. இன்னைக்கு டீ டைம் ஸ்நாக் வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கட்லெட் செய்யறதுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கோம். 1 kgக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல கிழங்கு வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ கிழங்கு அதில் வச்சிருவோம். கிழங்கோட ப்ரௌன் தோலை சீவிட்டு கழுவி எடுத்திருக்கோம். கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அது வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். கிழங்கு 3/4 பதம் வெந்திருக்கு. சின்ன பீஸ் எல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. இன்னொரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ ஸ்டீமரோட மேல் பாகத்தை வச்சுக்கலாம். 1 கேரட் பொடியாக நறுக்குனது அதில் சேர்த்துக்கலாம். 5 பீன்ஸ் பொடியா நறுக்குனது, 1/2 கப் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்குவோம். 3 சம அளவில் இருக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ரெண்டுமே வெந்துடும். 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா காய்கறி வெந்துருச்சு. எடுத்துடலாம். கிழங்கும் வெந்துருச்சு. தண்ணியிலேருந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கிழங்குல இந்த மாதிரி தோல் இருக்கும், அதை எடுத்துருங்க. எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கையில் மசிச்சுக்கோங்க. மசிக்கும் போது இந்த மாதிரி குச்சிகள்லாம் வரும், அதையெல்லாம் எடுத்து வச்சிருங்க தனியாக. பிளெயினாக இருக்கணும் கிழங்கு, கையிலேயே மசிச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மசிச்சாச்சு. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடணும். ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை, அப்போதான் கட்லெட் சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிடும்போது கிரன்ச்சியாக இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது, மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். வெந்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம். எல்லா காய்கறிகளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன். கிழங்குக்கு ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். இப்போ காய்கறிகளுக்கு மட்டும் உப்பு போட்டு வதக்கினா போதும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கட்லெட் ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கும் எல்லா வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி இலைகள் 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் நிறையாவே போடுங்க. கட்லெட் ருசியாகவும் மணமாகவும் இருக்கும். கொத்தமல்லி இலைகள் சுருங்கினதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சிருக்கிற மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்குவோம். அடுப்பை சிம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரி பார்த்துக்கலாம். அது ஆறட்டும். அதில் நம்ம 2 கோட்டிங் ரெடி பண்ணணும். அது ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கோட்டிங் செய்யறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம்.
தண்ணி ஊற்றி தண்ணி பேஸ்ட்டாக கரைச்சிக்கணும். தண்ணி பேஸ்ட்டாக கரைச்சாச்சு. இது ஃபர்ஸ்ட் கோட்டிங். செகண்ட் கோட்டிங்க்கு ரஸ்க் ஒரு 10 எடுத்துக்கோங்க. 10 எடுத்து சின்ன சின்ன பீஸாக மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். பிரெட் கிரம்ஸ் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. இது செகண்ட் கோட்டிங். 2 கோட்டிங் தயாராக இருக்கு. இப்போ நம்மளோட கிழங்கு ஆறிடுச்சு. இதை லெமன் சைஸில் உருண்டைகளாக பிடிச்சுக்கணும். இந்த உருண்டையை உள்ளங்கையில் வச்சு ஈவனாக தட்டிக்கணும். ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் 2 சைடும். இப்போ இந்த தட்டின உருண்டைகளை ஃபர்ஸ்ட் கோட்டிங்கில் முக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜென்டலாக முக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரஸ்க் தூளில் கோட் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமுமே நல்லா ரஸ்க் தூள் படுற மாதிரி போடுங்க. சைடில், மேல் பக்கம், கீழ் பக்கம் எல்லா பக்கம் ரஸ்க் தூள் இருக்கணும். நல்லாவே போடுங்க. அப்போ தான் கட்லெட் ஸ்டிஃபாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு ஓரங்களை லெவல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம். எல்லாத்தையும் செஞ்சாச்சு. ஃப்ரிட்ஜில் இதை ஒரு 20 நிமிஷம் வச்சிங்கன்னா பொரிக்கும் போது பிரெட் கிரம்ஸ் எண்ணெயில் விழுகாமல் இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கட்லெட்ஸ் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கட்லெட் பொரிக்கும் போது எண்ணெய் காஞ்சிருக்கணும் நல்லா. கட்லெட் உள்ளே போட்டதையுமே இந்த மாதிரி பபிள்ஸ் நிறையா வரணும். அப்போ தான் கட்லெட் பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும், பிரியாமல் இருக்கும். இப்போ ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. ரெண்டு சைடும் ப்ரௌன் ஆயிடுச்சு அப்படின்னா எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம். இப்போ 2 சைடும் ப்ரௌன் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சூப்பரான மொறுமொறுன்னு சத்தான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும் இந்த கட்லெட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டீ டைமில் சூடாக டொமேட்டோ சாஸோட பரிமாறுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.